ஹலோ, உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம். நாங்கள் இப்போ இலங்கை அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் பொத்திவில் பிரதேசத்தில் குடாக்களி என்னும் பிரதேசத்தில் இருக்கின்றோம். குடாக்களி பிரதேசத்தில் கரவலை கரையிலிருந்து போட்டூடாக வளைஞ்சி கரையிலிருந்து இழுக்கும் காட்சியை தான் இப்போ நாம் பார்க்கிறோம். அதில் பாருங்க, டெக்ஸ்டர் ஊடாக இந்த கரவலை இழுக்கக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்தது பாருங்கள், ஒரு பக்கம் 2 பக்கம் என்ன செய்வாங்கன்னா இந்த கரவலையை ஆள் போட்டு இழுக்கணும். அதில் ஒரு பக்கம் டெக்ஸ்டர் ஊடாக பயன்படுத்தி இருக்கிறாங்க, மறுபக்கம் அங்கே பாருங்க சகோதரர்களின் ஊடாக இந்த கரவலை கரையிலிருந்து இழுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பார்ப்போம் இது மீன்கள் எப்படி பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஈழத்து மீனவன் தஸ்லீம் யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இது குடாக்களி பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது குடாக்களி என்றது இன்னாக்கிற மலையைத்தான் அந்த குடாக்களி மலை என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது துவயமலை என்று சொல்லி சொல்லுவாங்க. இதில் உண்மையில் அவரது அழகான டூரிஸ்டில் அங்கே அதிகமாக செல்வார். அங்கே முதல மாதிரி ஒரு வடிவமைக்கப்பட்டது ஒரு மலையாக இருந்தது குடாக்களி. அதாவது இங்கிலீஷால் எலிஃபண்ட் ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலிஃபண்ட் ரோக் என்ற மலை இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு 4:30-5 மணிக்கு பிறகு போனால் அழகான சூரிய மாலை காட்சிகள்னு சொல்லி அழகாக பார்க்கலாம். அது உச்சிக்கு ஏறும்போது பொத்திவில்லில் இருக்கக்கூடிய பேபி பாயிண்ட், மற்றது பானம பீச், வயல் செய்யக்கூடிய இடங்கள், மற்றது அந்த எலிஃபண்ட் ரோக்கு வரக்கூடிய பாதையெல்லாம், அதுக்கு மேலே என்ன ஒரு அழகான காட்சி, மற்ற சூரியன் மறையும் போது ஒரு வடிவான காட்சியில் அதில் பார்த்து இந்த ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கிருந்து நம்ம காணலும். இது குடாக்களி பிரதேசம். உங்களுக்கு தெரியும், அருகம்பை பிரதேசத்தில் அருகம்பேக்கு அங்கால உள்வழியாக வரும்போது தான் இந்த பிரதேசம் அகப்படும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் நாங்கள் மீன் எப்படி இருக்கிறது. இதுதான் அந்த பேபி பாயிண்ட். அதாவது அருகம்பை பிரதேசத்தில் சேஃபி போடக்கூடிய அந்த அருகம்பை இருக்கக்கூடிய இடங்களால் இடுக்கி நாங்கள் என்ன செய்யணும், இப்போ மீனவர்கள் கடலுக்குள்ளே போய்த்து மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தற்போது போக இல்லாத நிலைமையிലേക്ക് அதிகமான காற்று என்ற காரணத்தினால உங்கள் பொத்திவில் மீனவனும் உள்ளுக்கு போய்த்து மீனை பிடிக்க நேரடியான காட்சி எங்களுக்கு பதிவு செய்யலாம். இது காரணம் அதிகமாக காற்று வீச்சு. இந்த காற்றுல போனால் ஒரு எங்களோட மிஷினரி பழுதாப்பனா வாரத்துக்கு கஷ்டமாகிக்கும். இந்த ஆட்கள் தேட கஷ்டமாகிக்கும். இது அங்கே கடலுக்குள்ளே வேகமாக காற்றடிக்கும் போது கவுளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். அதனால் நாங்கள் தாமச்சியும் இந்த மாதம்தான் எங்களோட இந்த பொத்தியில் பிரதேச கடலில் போட்டு இல்லாத்து ஆகி உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் பார்ப்போம். இப்படி தான் அவங்க இந்த கரவாலையை மிஷின் ஊடாக பட்டியில் மாற்றி இருப்பாங்க. அதற்கு உதவியாக டிரைவர் இருப்பார். அவங்களுக்கு சரியான போட்டால் அதை சரியான முறையில் செய்யக்கூடிய 2 பேர் அவருக்கு நிற்கிறாங்க. அதோட வலையை நின்று குவிக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த காட்டில் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. தண்ணிக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். தண்ணிக்குள் இருக்காங்க. இது அது ஏன் இருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க இந்த மந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே இவருக்கு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க மீனவர்களில். மற்றவங்களுக்கு ஒரு பங்கு, இவருக்கு 2 பங்கு கொடுப்பாங்க. அவங்க கீழுக்கு அந்த வலையை அமர்த்தி மீன் வெளியாகாமல் அவரோட செஞ்சு கொண்டிருப்பார். பாவம் அந்த போட்டுலேயும் நாங்கள் பார்க்கலாம். அது அந்த மீன் இருக்க மடி, அதாவது இந்த மீன் ஒன்று சேர்ந்து போய் இருக்கிறது தான் அந்த போட்டு இருக்கு. இப்போ பார்ப்போம், அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் உங்களுக்கு பொத்திவில் மீனவன் தஸ்லீம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பார்ப்பவர் மறக்காமல் இன்னும் அதிகமாக பகிர்ந்து எங்களுடைய சேனலை இன்னும் ஒரு பிரபலியமாக ஆக்குவேன் நினைக்கிறேன். இந்த வலை இழுக்கும்போது அவங்க ஒரு அம்பை செல்லி இழுப்பாங்க. அதாவது அந்த செல்லிக்கு அவங்க எது செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்.
இருப்பாங்க. அப்போ அப்படி செல்லும்போது எல்லோரும் ஒரு இது எங்களோட சகோதரர் சியாம் சகோதரர், இவர் தான் இந்த மெயின்டைன் பண்ணக்கூடியவர். ஒரு அழகான காட்சி மீனவர்களின். கொஞ்சம் நேர்த்தியாக வரும். நாங்கள் என்ன மீன் பாட்டு அதையும் நீங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் 2 பேர் தண்ணிக்குள்ள இருந்து காலை கட்டுறாங்க. வாட நீர் அதாவது கடலில் வந்து ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி என்ன செய்ய மாட்டா, கடல்லையும் தண்ணி ஓடும். வலது பக்கம் இடது பக்கம் வந்து அந்த வேகத்தில் ஓடும். எவ்வளோ அழகான ஒரு பிரதேசம் இலங்கை. நீங்கள் பார்க்கக்கூடிய வெளிநாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர் ஏரிய பிரதேசம். வெளிநாட்டு உறவுகளும் என்னுடைய யூடியூப் சேனலை ஈழத்து மீனவன் யூடியூப் சேனலை பார்க்கின்றார்கள். உண்மையில் உங்களுடைய ஆதரவுகளும் தரும்போது தான் நாங்கள் இன்னும் சுவாசமான வீடியோக்களை உங்களுக்காக பதிவு செய்யலாம். நீங்கள் இருந்த இடத்திலிருந்து நேரடியாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பொத்துவில் மீனவன் தஸ்லீம் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள். உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் இலங்கை பொத்துவில் அருகாமை பிரதேசத்தில் குடாக்களி எனும் அந்த இடத்தில் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் மீனவன் இது வந்து இந்த குடாக்களி பிரதேசத்தில் வலை இது மீன்கள் போட்டியான பாருங்க. என்ன ஒரு ஒரு அழகான காட்சி பார்ப்போம். அதில் என்ன மீன் பட்டிருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது கரை செஞ்சிடும். அதே மாதிரி குடாக்களி பிரதேசம் என்பது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிரதேசம். வெளிநாட்டவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து இதான் தான் செல்கிற குடாக்களி மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து எலிஃபண்ட் ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எலிஃபண்ட் ரோக் வந்து ஸ்பெஷல் என்னென்னா ஈவினிங் டைமில் சன்செட் பார்க்கக்கூடிய, அதாவது சூரியன் மறையும் போது அவங்க இசக்க சென்று பார்த்து அது ஒரு வடிவான ஒரு அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இது வந்து துவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு முதலையை போல உருவமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மலை வந்து ஒரு முதல வடிவத்தில் இருக்கிறதால இங்கே இந்த பிரதேசத்துக்கு இந்த கிராமத்துக்கும் இந்த இடத்துக்கு நிறைய சகோதரர்கள் என்ன செய்வாங்கண்டா வந்து அவங்க ரசித்துக்குருவாங்க. பார்ப்போம். நான் என்ன மீன் பட்டியல் மீன் பாருங்க. கடலில் வந்து அந்த மீன் பிடிக்கிறது பறவை, அதாவது புல்லுன்னு சொல்லுவாங்க. கடல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பறவை. அது மீனவர்கள் வந்து அது புல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் நாம் என்ன மீன் பட்டிங்கன்னு. கரவலை கிட்ட நெருங்கி நாங்கள் மெதுவாக சென்று பார்ப்போம். நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுது. மீனின்றி இல்லை மீனவர்கள் கஷ்டப்பட்டு காற்றுல போட்டு அவங்களுக்கு பட்ட மீன் வந்து இவ்வளோ பார்ப்போம். பெரிய மீன் ஒன்று பட்டு பார்ப்போம்.